பூச்சி கண்ணு கட்டி விளையாண்டுருக்கீங்களா? ஓ, விளையாண்டுருக்கேனே. நீ விளையாண்டுருக்கியா? நானும் விளையாண்டுருக்கீங்களா? உங்களுக்கு அந்த விளையாட்டு பிடிக்குமாக்கா? எனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஆனால் அது விளையாடும் போது ரொம்ப பயமா இருக்கும். பயமா இருக்குமா? ஏன் ரொம்ப பயமா இருக்கும்? அந்த விளையாட்டு விளையாடும் போது நம்ம கண்ணை கட்டிருப்பாங்க. அதனால நம்மளை சுத்தி என்ன இருக்குன்னு தெரியாது. இன்னும் சில பேர் நம்ம தள்ளி விட கூட பார்ப்பாங்க. அதனால பயமா இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களால நமக்கு ஆபத்து இல்லைன்னா நம்ம தாராளமா பயம் இல்லாம விளையாடலாம். அதெல்லாம் சரிதான்க்கா. அவங்க எப்படி நம்புறதுன்னு தெரியலக்கா. ரொம்ப சரியா சொல்ற. கண்டிப்பா நம்பிக்கை இருந்தா இந்த விளையாட்டு விளையாடவே முடியாது. ஆமாக்கா, எனக்கு மற்றவங்க ஈஸியா நம்ப முடியாது. அதனால இந்த விளையாட்டு விளையாட ரொம்ப பயம். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களேன்னா நம்ம நம்பாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நம்ம ஆண்டவர் நம்பினா அவர் எப்போதுமே நம்ம கூட இருப்பாருன்னு சந்தேகமே இல்லை. ஆமாக்கா, நம்ம இயேசுவை நம்பும்போது கண்டிப்பா நமக்கு தைரியம் கொடுக்கும். சரியா சொன்ன சாம்சன். இந்த வார பாடத்துல நான் எப்படி மக்கள் ஆண்டவர் நம்பினாலும் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த ஒரு நாள் பள்ளி பாடம் படிக்க வந்திருக்கும் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம 8வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது எங்க கூட இருங்க. இந்த பாடம் எங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்யுங்க. பார்க்க கேட்கறத ரசிடுங்க. ஏசுன்னு ஜெபிக்கிறோம். அண்ணன் பரமதாக பண்ணி ஆமென். இந்த வாரம் பாடத்தோட தலைப்பு பாறையிலிருந்து தண்ணீர். இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனம் ஏசாயா 26:4 எடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவரை நம்பும் போது நம்ம அவரை தொழுது கொள்ளணும். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்திலேயே கடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க இப்படி வனாந்தரத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் தண்ணி பிரச்சனை வந்துச்சு. அதனால மோசே கிட்ட போய் மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக எங்களை எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? இந்த பாலைவனத்துல தண்ணி இல்லாம சாகுறதுக்கா அப்படின்னு மோசே கிட்ட ரொம்ப கம்பு பண்ணாங்க. ஆனா இங்க சாப்பிடுறதுக்கு நல்லாவே ஒன்றும் கிடைக்கல. இப்ப குளிக்க கூட தண்ணி இல்லை அப்படின்னு புலம்பிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி மறுபடியும் மோசே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த பிரச்சனை தான். மாறால ஆண்டவர் தண்ணி கொடுத்தாரு. அப்ப ஆண்டவர் மோசே கிட்ட அந்த கண்மலையே கோலால அடிக்க சொன்னாரு. அப்ப தண்ணி எல்லாம் அதிகமா வந்துச்சு. அது ஜனங்க அந்த பகுதியில இருந்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான தண்ணி நிறைய இருந்துச்சு. ஆனா இப்ப திருப்பி மறுபடியும் தண்ணி இல்லாம போயிடுச்சு. போன தடவை ஆண்டவர் தண்ணி கொடுத்ததை ஞாபகம் வச்சுக்காம இந்த தடவை ஜனங்கள் இதெல்லாம் மறந்துட்டு அவங்களோட தேவைக்காக மோசே கிட்ட மறுபடியும் தொந்தரவு பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா மோசே வழக்கம் போல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. இந்த தடவை ஆண்டவர் மோசே கிட்ட ஒரு காரியம் செய்ய சொன்னார். நீ உன்னோட அண்ணனான ஆரோனை கூட்டிட்டு உன்னோட கோலையும் எடுத்துக்கிட்டு எல்லா ஜனங்களையும் அந்த கண்மலைக்கு முன்னாடி நிக்க சொல்லு. அப்புறம் அந்த கண்மலை கிட்ட பேசு. அப்ப அந்த ஜனங்கள் கண்ணுக்கு முன்னாடி அந்த பாறையில இருந்து தண்ணி வரும்னு சொன்னாரு. மோசே ஏறக்குறை 40 வருஷமா இந்த இஸ்ரேல் ஜனங்களோட போராடி ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு. ஆனா ஜனங்க அவர் மறுபடியும் தொந்தரவு பண்றதுனால அவர் கோபமாயிட்டாரு. மறுபடியும் இந்த ஜனங்க ஆண்டவரை நம்பாம மோசே ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க. மோசேக்கு வந்த கோபத்துல இந்த அற்புதம் எல்லாம் ஆண்டவர் தான் செஞ்சாருன்னு மறந்துட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி வர அதே ஆண்டவர் இப்பவும் வரவைப்பான்னு மறந்துட்டு அவர் தான் அந்த பாறையிலிருந்து தண்ணி வர வச்சாரு அப்படின்னு நினைச்சிட்டாரு. நல்லா எல்லாரும் கேட்டுக்கோங்க. எங்களால இந்த பாறையில இருந்து தண்ணி கொண்டு வர முடியாதா அப்படின்னு ஜனங்க கிட்ட கத்திட்டு அவரோட கையில இருந்த கோலை வச்சு அந்த கண்மலையில 2 தடவை அடிக்கிறாரு. ஆண்டவர் மோசே கிட்ட அந்த கத்தாழை கிட்ட பேசதான் சொன்னாரு. ஆனா இந்த தடவை மோசே அந்த பாறையை அடிச்சாரு. ஆனாலும் ஆண்டவர் அந்த பாறையில இருந்து தண்ணி வர வச்சாரு. மோசைக்கு அந்த தண்ணி வர ஆரம்பிச்ச உடனே அப்பாடா தண்ணி வந்துச்சு அப்படின்னு ஒரு நிம்மதி இருந்துச்சு. அவரோட எல்லா கோபத்தையும் சேர்த்து அந்த பாறை மேல ஓங்கி அவரோட கோலால அடிச்சிட்டாரு. இதை பார்த்த ஜனங்களுக்கு மோசேக்கு தான் இந்த தண்ணி கொண்டு வர்றதுக்கு எல்லா வல்லமும் இருந்துச்சுன்னு நினைக்க வச்சிருச்சு. அதனால இந்த நினைப்பு ஆண்டவரை கனவீனப்படுத்திடுச்சு. இந்த தடவையும் மோசே ஆண்டவர் வந்து கீழ்ப்படிந்து அடிக்காம பேசியிருந்தா ஆண்டவர் தான் எல்லா கட்டளைகளையும் உறுத்துட்டு இந்த ஜனங்களை வழிநடத்திட்டு வர்றாரு அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கும். இப்ப மறுபடியும் ஆண்டவர் பொறுமையா அமைதியா கூப்பிடுறாரு. மோசே, நீ கூட என்ன நம்பல? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி நீ என்ன கனவீனப்படுத்திட்டியே. அதனால நான் உன்னை இந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமா
அவர் செஞ்சு தப்பா உணர்ந்தாரு. அவர் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க மறந்துட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறது ஆண்டவர் அப்படிங்கிறதையும் மறந்துட்டாரு. 40 வருஷமா மோசேயும் ஆரோனும் அந்த வனாந்தரமான பகுதியில கஷ்டப்பட்டாங்க. 40 வருஷமா அவங்க ஆண்டவர் ஜனங்களை வழி நடத்தினாரு. ஆனா மோசேயும் ஆரோனும் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த அந்த தேசத்துக்குள்ள போக முடியல. இஸ்ரவேல் ஜனங்க ஒரு முக்கியமான பாடத்தை அன்னைக்கு கத்துக்கிட்டாங்க. அவரை வழி நடத்துறது யாரா இருந்தாலும், அவங்க தலைவர் யாரா இருந்தாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் சொல்றதை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவர் நம்மளும் அவரை மதிச்சு மரியாதை கொடுத்து அவர் சொல்றதை கேட்டு நம்பிக்கையோடு நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் எப்பவுமே நம்ம கூட ஒவ்வொரு நாளும் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம நம்பணும்னு நினைக்கிறாரு. அதாவது இன்னைக்கு பாடத்தை நம்ம கத்துக்கிறோம். நம்ம ஆண்டவரை நம்பும் போது நம்ம அவரை தெரிந்து கொள்றோம். இந்த உலகத்துல நம்ம என்ன சூழ்நிலையில இருந்தாலும், என்ன காரியங்கள் நம்ம சுத்தி நடந்தாலும் ஆண்டவர் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியதுதான் ஒண்ணுதான். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதை நம்பி அதன்படி நடக்கணும். நானும் அக்காவும் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவங்க எப்பவுமே நம்பணும்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க அதே மாதிரி முடிவு பண்ணுவீங்களா? இந்த பாடத்தை கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்க ஜெபம் செய்வோம். எங்க அன்புள்ள பரமபிதாவே, இந்த பாடம் படிக்க கொடுத்த நேரத்துக்காக நன்றி. நாங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நம்பி இருக்க உங்களை உதவி செய்யுங்க. உங்களை நம்ப வேண்டியது அவசியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவீங்க, நீங்க எல்லாத்தையும் நடத்துவீங்க அப்படின்னு நாங்க நம்பிக்கையோட சந்தோஷமா நம்ம சமாதானத்தோட வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க பார்க்கிற கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க.